ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பேச போகிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் 3 monthsக்கு அப்புறம் ஒரு மதர் என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும், அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ப்ளஸ் ஏதாச்சும் டாபிக்ஸ் விட்டு போயிருந்தேன்னா நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு ஞாபகம் இருக்கும் போது சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதையும் நான் இன்றைக்கி ஆட் ஆன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்குள்ளார டாப்பிக்குள்ளார என்டர் ஆகிடலாமா? நான் ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு நினைக்கும் போது ரொம்ப ஃபூலிஷாக இருக்குது. எனக்கு ரொம்ப கோவம் வருது என் மேலேயே, நான் ஏன் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணேன்னு. பட் இப்போ எனக்கு இருக்கிற கட்ஸ் அன்னைக்கு இருந்துச்சுன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுருப்பேன் என் குழந்தைய பேசினவங்க எல்லாத்தையுமே. அது என்னன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். நானும் என் ஹஸ்பண்டும் வந்துட்டு ஃபேர், ஓகேவா? என் குழந்தை வந்துட்டு பிறக்கும் போது கலராக தான் இருப்பாள். என் குழந்தைன்னு இல்லைங்க, எந்த குழந்தையாக இருந்தாலும் பிறக்கும் போது அந்த நியூ போர்ன் பேபிக்குன்னு ஒரு கலர் இருக்கும், அந்த கலரில் தான் இருப்பாங்க. ஆஃப்டர் 1 week ஆர் 10 daysக்கு அப்புறமேட்டு தான் அந்த குழந்தையோட ஆக்சுவல் கலர் காட் என்ன கொடுத்துருக்காரோ அதுதான் இருக்கும், ஓகேவா? குழந்தை வந்துட்டு என்னோடய குழந்தை வந்துட்டு இருநரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கலரில் தான் இருந்தா. எந்த அம்மாவுக்குமே வந்துட்டு அவங்கவுங்க குழந்தை வந்துட்டு தங்கக்குட்டி தான், ஓகேவா? என் குழந்தைன்னு இல்லை, எல்லா அம்மாவுக்குமே அவங்கவுங்க குழந்தை ப்ரீஷியஸான ஒரு கிஃப்ட்டு, கடவுள் தந்த கிஃப்ட்டு. இந்த நம்ம குழந்தைய பார்க்க வரவங்க இருக்காங்கள்ல, நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் இந்த பார்க்க நம்ம நான் ஃபேஸ் பண்ண விஷயத்த சொல்கிறேன். என் குழந்தைய பார்க்க வர எல்லாருமே வந்துட்டு கம்பேரிசம் என்ன வச்சுட்டு, ஓகேவா? என்ன வச்சுட்டு கம்பேர் பண்ணுவாங்க. உன் குழந்தை உன் கலரில் இல்லையே, இல்லையே இல்லையே என்ன சொல்கிறது, கலர் கம்மியாக இருக்காளே. இதை கேட்கும் போது எனக்கு எப்படி சொல்கிறதுனா, ஒரு டைமில் நான் வந்துட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப கோவம் வருது. நான் ஏன் அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணேன்? சொன்னவங்கள எல்லாத்தையும் வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் அன்றைக்கி வாங்கியிருக்கணும். நீ ஏன் வாய் மூடிட்டு இருந்தேன்னு எனக்கு இப்போ தோணுது. பட் உங்களுக்கு இந்த நிலமை வந்துச்சுன்னா ஒருத்தரை கூடி சும்மா விடாதீங்க, ஓகேவா? நான் சொல்கிறேன், உங்களோட குழந்த 2 கை 2 கால், கண், மூக்கு, வாய் எல்லாம் ஃபுல்லாக ஹெல்த்தியான ஒரு பேபி உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காருன்னா அது போதும். அதை விட வேறு ஒன்றுமே வந்துட்டு தேவையே கிடையாது, ஓகேவா? ஸோ உங்கள் கிட்ட யாராச்சும் உங்கள் பேபிக்கு கலர் கம்மியாக இருக்குது, இல்லை அப்படியா இப்படியா ஏதாச்சும் வந்துட்டு அந்த குழந்தைய கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி பேசிங்கன்னா எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காதீங்க. ஆன் த ஸ்பாட்டில் அடிங்க. என் குழந்தைக்கு கடவுள் எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக தந்திருக்காரு, எனக்கு அது போதும் அப்படின்னு அவங்க வாயை வந்துட்டு அடைங்க. நான் பண்ணலை, நீங்கள் பண்ணணும். நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு இரிட்டேட் ஆகி என் குழந்தைய எப்படி கலர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணேங்கிறது நான் சொல்கிறேன். இருக்குல்ல, ஸோ கோகனட் வந்துட்டு செரவிட்டு அதோட அந்த துருவல்லேருந்து தேங்காய் பால் எடுத்துட்டு அதில் மஞ்சள் கலந்து, கோகனட் ஆயிலுக்கு பதிலாக இந்த மஞ்சள் மிக்ஸ் ஆன பால் தான் என் குழந்தைக்கு ஃபேஸ் 2 வந்துட்டு கால் வரைக்கும் ஃபுல்லும் அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour வந்துட்டு கழித்து வந்துட்டு குழந்தைய குளிப்பாட்டிகிட்டு இருந்தேன். 1 month வந்துட்டு அதை பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் வந்துட்டு ஒரு க்ளோ வந்த மாதிரி இருந்துச்சு அவளுக்கு. ரிசல்ட் இருந்துச்சு, நான் இல்லைலாம் சொல்லலை. 3rd month என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ராடக்ட் நேம் நான் மறந்துட்டேன். 1000 rupees அந்த பாட்டில். கிட்டத்தட்ட நான் ஒரு 5 bottle வாங்கி யூஸ் பண்ணியிருப்பேன். 3rd month இருக்கும் போது யூஸ் பண்ணேன் அவளுக்கு. எப்படி சொல்கிறதுங்க, இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுற வரைக்கும் ஓகே தான். இந்த ப்ராடக்ட்ஸை ஒன்ஸ் நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டோன்னா என்ன ஒரிஜினல் கலரோ அந்த கலருக்கு நார்மலி நம்ம பேபிஸ் வந்துடுவாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, மற்றவங்க பேசுகிறத வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு நீங்கள் வந்துட்டு அது இதுன்னு தேவையில்லாமல் பண்ணாதீங்க. ஏன்னா நான் ஒரு முட்டாளாக நான் அன்றைக்கி பண்ணேன். பட் உங்களுக்கு அந்த வேண்டாம். நம்ம குழந்தையோட ஸ்கின், பேபி ஸ்கின் உங்களுக்கு தெரியும், ரொம்ப சாஃப்டான ஸ்கின் தான். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஹெல்த்தியானது, ஒன்றும் ஆகாது, ஒரு சைடு எஃபெக்ட்ஸு வராது அப்படிலாம் சொல்கிறவங்க இருப்பாங்க. நிறைய கலர் ஆகிறதுக்கான நிறைய வந்துட்டு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், எவ்வளோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் அது யூஸ் பண்ணுற வரைக்கும் தான் இருக்கும். ஒன்ஸ் அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு என்ன கலரோ அந்த கலரில் தான் உங்கள் குழந்தை இருப்பாங்க. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு பிரச்சனை
பிரச்சனையே இல்லையே, என் குழந்தைக்கு ஓகே இதுதான் இப்படி தான் ஓகே, அதில் அவளை வந்துட்டு எவ்வளோ அழகாக வச்சுக்கணுமோ அதை நம்ம பண்ணலாமே. அது அந்த ஒரு விஷயத்த இன்றைக்கி நான் உங்ககிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுறேன். அண்ட் செகண்டாக நான் ஃபேஸ் பண்ண விஷயம் என்னென்னா, நீ ரொம்ப குண்டாயிட்ட பின்ன குண்டாக மாட்டாங்களா? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்களும் இதெல்லாம் இது சொன்னவங்க எல்லாருக்கும் டெலிவரி ஆனவங்க தான். அதுதான் காமெடி. அவங்களும் இந்த சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தானே இந்த ஒரு ஏஜில் வந்து நிற்கிறாங்க. அந்த ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாமல் சொல்லுவாங்க. அதுவும் என்ன 3 months தான் ஆகுது, நீ நல்ல குண்டாயிட்ட பின்ன குண்டா ஆக மாட்டாங்களா? டெலிவரி முடிஞ்சு 3 months வந்துட்டு கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் குழந்தையும் பார்த்துட்டு இருந்தால் குண்டாக மாட்டாங்களா? குண்டாக தான் செய்வாங்க. நான் ஒன்று உங்ககிட்ட சொல்கிறேன், 6 months வரைக்கும் நீங்கள் ஃபேட் ஆகிறத நினச்சி ஒரே பண்ணிக்காதீங்க. நீங்கள் கம்ப்ளீட் ரெஸ்ட் கண்டிப்பாக உங்கள் உடம்புக்கு வேணும். அதனால நீங்கள் ஃபேட் ஆகிறது, அந்த டைமில் ஃபேட் ஆகிறது நல்ல விஷயம்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா உங்களோட எப்படி சொல்கிறது, நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரெயின் கொடுத்து டெலிவரி ஆகிடுக்கு, ஓகேவா? ஸோ உங்களோட போனாக இருந்தாலும் மசில்ஸாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்துட்டு கிட்டத்தட்ட ரெஸ்ட்டு வேணும். ஒரு 6 months ஆச்சு ரெஸ்ட்டு வேணும். ஸோ அந்த டைமில் நீங்கள் பாடி ஃபேட் ஆகுதுன்னு வொரி பண்ணிக்காதீங்க. பேசுகிறவங்க எல்லாருமே நம்மளை பற்றி எப்படி எப்படி இருக்குது ஹெல்த்து, ஓகேவா, எங்கேயாச்சும் இப்போ பாடி பெயின் இருக்கா, பேக் பெயின் இருக்கா, அதை பற்றிலாம் கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு எந்த இடத்துல நம்மளோட நெகட்டிவ்ஸோ அதை ஹைலைட் பண்ணி ஃப்ரண்ட்டில் வச்சு அதில் ஒரு குதூகலம், அது என்னதான் அப்படி ஒரு சந்தோஷங்கிறது எனக்கு தெரியல. பட் இருக்கட்டும், என்ன பண்ணுறது, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் கண்டிப்பாக 6 months வரைக்கும் வேணும். அதை நீங்கள் எடுத்து தான் ஆகணும். 6 monthsக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, ஏன்னா குழந்தையும் இருக்குது. ஸோ நிறையா பேருக்கு வந்துட்டு இந்த ஜிம் ஒர்க் அவுட் போகிறது, குழந்தைய விட்டுட்டு வெளியில் வாக்கிங் கூடி போகிறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் இருக்காது. ஏன்னா நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் கல்யாணம் ஆகி 3 monthsலேயே நானும் என் ஹஸ்பண்டும் செப்பரேட்டாக வந்துட்டு போயிட்டோம். வித்தின் 1 yearல வேறு வீடும் வாங்கிட்டு செப்பரேட். அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு குழந்தையெல்லாம் பிறந்துச்சு. குழந்தை பிறந்து நானும் என் ஹஸ்பண்டும் குழந்தை மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என் குழந்தைய விட்டுட்டு என்ன சொல்கிறது, வெளியில் போய் ஒரு ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் எனக்கு இல்லை. ஸோ நான் வாக்கிங் தான் வந்துட்டு அந்த டைமில் பண்ணேன். ஆஃப்டர் 6 months என் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு மார்னிங் என் ஹஸ்பண்ட் இருப்பார்ல, ஸோ அந்த டைமில் நான் மார்னிங் ஒரு 1 hour கொஞ்சம் ஏர்லியாகவே ஒரு 5 o'clock எழுந்திரிச்சிட்டு ஒரு 5 to 6 o'clock வரைக்கும் ஜஸ்ட்டு வீட்டோட ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு வாக் போயிட்டு வருவேன். ஏன்னா டக்குன்னு அவள் அழுதானா நான் ஓடி வரணும்ல, அதனால் வந்துட்டு ஒரு 1 hour வந்துட்டு வீட்டோட ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு வாக் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, என் குழந்தைய தான் நான் ஃபுல்லும் பார்த்துட்டு இருந்தேன். நான் டைப்பரும் யூஸ் பண்ணுறதுலாம் கிடையாது. நான் சொல்லியிருந்தேன், நான் கிளாத் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நம்மளோட அப்டாமினல் ஃபேட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு பெஸ்ட்டு எக்ஸசைஸ் கிளாத் வாஷ் பண்ணுறது. அப்போ நம்ம குனிஞ்சு வந்துட்டு பண்ணும்போது உங்களோட அப்டாமினல் ஃபேட் எல்லாமே ரெடியூஸ் ஆகிறதுக்கு பெஸ்ட் எக்ஸசைஸ் கிளாத் வாஷ் பண்ணுறது. உங்களோட குழந்தை 6 monthsக்கு அப்புறம் அப்படியே படுத்துகிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு குட்டி குட்டி குறும்பெல்லாம் வந்துட்டு ஜாஸ்தி ஆகிடும். ஸோ 24/7 உங்களோட குழந்தைய பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பாடி வெயிட் ரெடியூஸ் ஆகிடும். நான் அப்படி தான் வந்துட்டு வெயிட் ரெடியூஸ் ஆனேங்க. என் குழந்தைக்கு கரெக்டாக 1 year, அவளுக்கு 1 வயசு ஆகும்போது நான் டெலிவரிக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன வெயிட்டில் இருந்தேனோ அந்த பேக் டு நார்மல் ஃபார்ம் நான் வந்துட்டேன். எல்லாமே நான் ஜிம் ஒர்க் அவுட் ரொம்ப எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணதில்லை. பட் அந்த ஒரு 6 monthsலலாம் நான் வந்துட்டு ஓவர் வெயிட்டாக இருந்தேன். எனக்கு சொல்லப்போனால் நான் ஓவர் வெயிட்டாக இருக்கிறனால எனக்கு பிரச்சனைலாம் இல்லைங்க. ஆனால் என்னை பார்க்குற என் ஹஸ்பண்டுக்காக இருந்தாலும் என்னோட நெய்பர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு என்ன இவ்வளோ குண்டாயிட்டா இந்த ஒரு கேள்வியை கேட்டு யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. அந்த பொண்ணுக்கு இப்போ தான் டெலிவரி ஆகிடுக்கு. டெலிவரி ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் பாடியில் நடக்கும், அதனால் ஃபேட்டாக வருதா இது அப்படிங்கிற சென்ஸ் இருக்கா என்னன்னு தெரில. இதெல்லாம் யோசிக்காமலே வந்துட்டு நிறைய ஹர்ட் பண்ணுவாங்க. என் ஹஸ்பண்டே நிறைய தட்டி என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் சாப்பிடும் போதெல்லாம் சொல்லுவார், சாப்பிட்டு பண்ணி மாதிரி ஆகப்பாரு, இப்போ ஆல்ரெடியே வந்துட்டு நல்ல வெயிட்டாக இருக்க அப்படிலாம் சொல்லுவார். சில டைம்ஸில் நான் சிரிச்சுட்டு எடுத்துகிட்ருப்பேன். சில டைம்ஸ் நான் வந்துட்டு சாப்பிட்ற இடத்துலேருந்து எந்திரிச்சு போய் கழுவிருக்கேன், எனக்கு ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஸோ ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க,
டெலிவரி ஆனதுக்கப்புறமேட்டு அவங்களுக்குன்னு வந்துட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவங்களுக்கும் தெரியும் அவங்க வெயிட் ஆகிடுக்காங்கங்கிறது. அவங்களும் பேக் டு அவங்களோட ஹெல்த்தியான ஃபேட்டில் தான் அவங்களும் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. பட் அவங்களுக்கு அவங்களோட உடம்பு கிடையாது, அதை விட நிறைய வந்துட்டு இம்பார்ட்டண்டான வந்துட்டு ஒர்க் வீட்டில் இருக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமேட்டு தான் அவங்கள பார்த்துக்க முடியுங்கிற டைம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக எல்லோரும் கொடுக்கணுன்னு தான் நான் சொல்கிறேன். ஈவன் ஹஸ்பண்ட், ஏன்னா வந்துட்டு நிறைய ஹஸ்பண்ட் கூட இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் ஒய்ஃபுக்கும் ஆசை தான் அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபேட்டில் இருக்கணுங்கிறது. பட் அவங்களுக்கு அந்த டைம்லலாம் அவங்கள விட வந்துட்டு அவங்க குழந்தை மேலே தான் ரொம்ப கேராக இருக்கும். ஸோ அந்த டைமை அவங்களுக்குன்னு வந்துட்டு கொஞ்சம் அந்த டைம் கொடுக்கணும். யாராக இருந்தாலும் அவங்க பேக் டு நார்மல் வர்றதுக்கு. ஓகேவா? தேர்ட் திங், மென்ஸ்ட்ரேஷன். நம்ம ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து கன்சீவ் ஆகிற முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் எல்லா மாதம் அது ஒரு ரெகுலராக போயிட்டுருக்கும். கரெக்டாக? பட் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமேட்டு ஒருத்தவங்களுக்கும் ஓரோ மாதிரி டைம் டியூரேஷனில் வந்துட்டு மென்சஸ் ஆவாங்க. என்னோடது சொல்கிறேன். நான் செப்டம்பர் 2 வந்துட்டு ஹர்ஷு பிறந்தேன், ஃபர்ஸ்ட் டெலிவரி. நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு பீரியட் ஆனது அக்டோபர் 2. கரெக்டாக அந்த 1 மந்த் சைக்கிள்லே வந்துட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு மென்சஸ் ஆனேன். பட் இது வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லும் போது அவங்களுக்குலாம் ஒரு ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஃபேமிலியில் அந்த மாதிரி யாருமே இல்லை. எங்கள் அம்மா எல்லாருக்கும் கால் பண்ணிலாம் கேட்டிருந்தாங்க. பட் யாருமே வந்துட்டு அந்த மாதிரி நெக்ஸ்ட் மந்த்தே வந்துட்டு அந்த மாதிரி ஆகலை. அப்போ எனக்கு வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்காங்கிற மாதிரி நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்கிட்ட கேட்டோம். அவங்க சொன்னது வந்துட்டு மென்ஸ்ட்ரேஷன் ஒரு விமனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் எல்லா மந்த்தும் ஆகுறது. ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்தே உங்கள் பொண்ணு ஆகிடுக்கானா அது நல்ல விஷயந்தான். ஸோ அது ஆக தேவையில்லைன்னு சொன்னாங்க. இது நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் யாராச்சும் டெலிவரி முடிஞ்சு நெக்ஸ்ட் மந்த்தே பீரியட் ஆனீங்கனாலும் வரி ஆகிக்காதீங்க. அது நல்ல விஷயந்தான். அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக இந்த விஷயத்த நான் சொன்னேன். அண்ட் 3rd மந்த்துக்கு அப்புறமேட்டு பேபியோட விஷயம் சொல்கிறேன். பேபி நல்லா வெயிட் ஆகிடுவாங்க. அவங்க மில்க் குடிக்கிற டைமிங்காக இருந்தாலும் அவங்க குடிக்கிற குவான்டிட்டியாக இருந்தாலும் எல்லாமே ஜாஸ்தியாகிடும். அந்த டைமில் உங்களுக்கு பால் கம்மியாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு வந்துட்டு 30 ஆச்சு, ஒரு 30 வந்துட்டு பூண்டு வெளுத்துள்ளி ஆச்சு நீங்கள் ஃபுட் வந்துட்டு இன்டேக் எடுத்துக்கணும். சும்மா லைட்டாக வந்துட்டு கோகோனட் ஆயிலை வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதோட வந்துட்டு அந்த ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நல்ல பால் செக்ரேட் ஆகும். அப்புறம் இந்த கஞ்சி தண்ணி வந்துட்டு குடிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸ்பீனச் எடுத்துக்கோங்க, முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க, அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு ஆளாக இருந்தால் கருவாடு, பால் சூறா அது மில்க் செக்ரேட் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் சாப்பிட்ருக்கேன் அந்த டைம்லலாம். ஸோ இந்த டைம்லலாம் வந்துட்டு நீங்கள் ஃபுட் நார்மலாக சாப்பிட்றத விட கொஞ்சம் ஜாஸ்தியாக மில்க் செக்ரேட் ஆகிறதுக்கான ஃபுட் ரொம்ப எடுத்துக்கிறது நல்ல விஷயம். வெயிட் போடுறேன்னு நான் மறுபடியும் சொல்கிறேன், வெயிட் போடுறேன்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருக்காதீங்க. நல்ல ஃபுட் இன்டேக் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களால் நல்லா ஃபீட் பண்ண முடியும், எனர்ஜியாகவும் இருக்க முடியும். அண்ட் தென் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், கால்சியம் அண்டு மல்டிவிட்டமின்ஸ் டேப்லெட் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். 3rd மந்த்துக்கு அப்புறமேட்டு ஹேர் லாஸ் ஆகும். அது ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் மந்த்லேருந்தே மல்டிவிட்டமின்ஸ் கால்சியம்லாம் எடுத்துக்கிறதா இருந்தால் உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் காய்ஸ் இன்றைக்குள்ள வீடியோ. இதுவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் 6 மந்த்ஸ்க்கு அப்புறமேட்டு பேபிக்கு நம்ம என்னென்னலாம் ஃபுட் கொடுக்கறதுங்கிறது நான் சொல்கிறேன். நான் வந்துட்டு 2 வயசு வரைக்கும் என் குழந்தைக்கு மில்க் ஃபீட் கொடுத்தேன். 6 மந்த்ஸ் வரைக்குமே வந்துட்டு என்னோடய ஃபீட் தவிர வேறு எதுவுமே என் குழந்தைக்கு கொடுத்ததில்ல. 6 மந்த்ஸ்க்கு அப்புறமேட்டு என் குழந்தைக்கு என்னென்னலாம் ஃபுட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்ககிட்ட சொல்கிறேன் காய்ஸ். பை பாய், ஹாவ் அ கிரேட் டே.